காலங்காலமாக படங்களையும் பாடல்களையும் சினானிமஸாக வச்சு பார்த்த நமக்கு ஒரு பாடலே முழு கதையை சொல்லணுங்கிற அவசியம் இருந்ததில்லை. ஒரு நல்ல படத்தில் சரியான இடத்துல அந்த பாட்டு லேண்ட் ஆனாலே பாட்டு அந்த படத்துக்கும் படம் அந்த பாட்டுக்கும் டீயோட மிளகா பஜ்ஜி சேர்ந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சீனோட இம்பேக்டை பாட்டு எந்த அளவு தூக்கி விடுதோ அதே அளவு அந்த பாட்டோட எமோஷனையும் அந்த சீன் நமக்கு ஆழமாக பதிய செய்யும். காசு வந்ததும் அண்ணனை துச்சமாக தூக்கி போட்ட தம்பியை நினச்சி அந்த அண்ணன் பாடுற ஊரை தெரிஞ்சுக்கிட்டனோ மேக்னாவை மறக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இருந்த சூர்யாவுக்கு ஸ்ரீயா மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வரையில வர அனல் மேலே பனித்துளியோ 22 வருஷம் ஏக்கத்தோட சந்திப்பு முடிவுக்கு வரப்போகுதுங்கிற தவிப்பு உணர்த்துற இரவுங்கு தீவையோ நமக்கு அந்த படத்துல கடத்த விரும்புகிற உணர்ச்சியை பல மடங்கு அதிகரித்து கொடுக்க உதவி இருக்கும். படங்களில் வந்தால் தான் பாட்டுங்கிறத தாண்டி இண்டிபெண்ட்டாக ஒரு பாட்டிலே கதை சொல்லலாங்கிறது நம்ம ஊருக்கே கொஞ்சம் புது கான்செப்ட் தான். என்னதான் தமிழ்லையும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாலும் கடந்த சில வருஷங்களாக தான் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கும் இண்டிபெண்ட் சாங்ஸ்க்கும் பெரிய லெவல் மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஒரு படம் முழுக்க கதை சொல்லி அந்த கதைக்குள்ள ஒரு பாட்டை பொருத்தி அந்த பாடலோட தாக்கத்தை உணர்ந்து பழகின நமக்கு அதே அளவான தாக்கத்தை ஒரு பாடலோட கால அவகாசத்துக்குள்ளே உணர வைக்கிறதுலாம் 30 செகண்ட் ரீலையே 2x பார்த்து பழகின நம்ம மூளையை யூடியூப்ல 20 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கிறதுக்கு சமம். விதவிதமான பாடல்களை தேடி தேடி கேட்டு வதவதன்னு ஆர்டிஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணுற பல பாட்டு ரசிகர்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பேட்சாக பாட்டு கேட்பேன். அது பிடிச்சிருச்சுன்னா அந்த பாட்டை போட்டவரே போதுண்டான்னு சொல்கிற அளவு போட்டு தேய்னு தேய்ச்சி கேட்டுன்னே இருப்பேன். சின்ன வயசில் என் கையில் சிக்கின பென்ட்ரைவில் இருந்த ராஜா பாட்டுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போது எதர்ச்சியாக கண்டுபிடிச்சி என்னோட தேய்மான ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப சமீபமாக விக்டிமான ஒரு மனுஷனோட பாடல்கள் பற்றி சொல்கிறேன். கேபர் வாசுகி ஒரு ஆர்டிஸ்டையோ ஆர்ட் ஃபார்மையோ ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஆட்களுக்கு எப்போதுமே அதை ஓன் பண்ணிக்கிற ஒரு பழக்கம் வரும். அந்த ஆர்டிஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிக்கிறது அந்த ரசிகனுக்கும் படைப்பாளிக்கும் இருக்கிற ஒரு அழகான உறவை காட்டும். அதை பாராசோசியல் ரிலேஷன்ஷிப்லாம் டேக் பண்ணிட முடியாது. படைப்பாளியோட படைப்பு மேலே இருக்கிற அன்புலையும் மரியாதையும் அந்த ரசிகன் எடுத்துக்கிற உரிமை அது. அந்த வகையில் என்னதான் கேபர் ஐயாவோட இசைக்கு நான் ரிலேட்டிவ்லி புதுசாக இருந்தாலும் அந்த மனுஷனோட பாடல்களை இது எனக்கான பாடல்டான்னு ஓன் பண்ணிக்கிற அளவு ஒரு அளவுக்கு கடந்த மோகத்தை கொஞ்ச காலத்திலே வளர்த்துக்கிட்டேன். எனக்கு பர்சனலாக டெம்பிள் மங்கீஸ் ஃப்ளிப் மூலமாக தான் கேபர் சாங்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ சும்மா போய் சில பாட்டு கேட்குறது உண்டு. ஆனால் அத்தனை பாடல்களில் ஒன்று மட்டும் ஏனோ தனியாக தெரிஞ்சது, நெஞ்சில் ஆழமாக பதிஞ்சது, மண்ணில் ஒரு மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. அந்த வரிகள் என்கிட்ட ஏதோ பேசினதை உணர்ந்தேன். நீ வெக்கம் கோர். அதுக்கப்புறம் சும்மா பாட்டு கேட்குற பிளேலிஸ்ட்டில் அதையும் ஓட விட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கேட்ட உடனே பயங்கரமாக பிடிச்சி போன பாட்டு தான் முகமூடி. என்னையா அந்த மனுஷன் பயங்கரமான தத்துவத்தெல்லாம் கேஷுவலாக பாடிட்டு போகிறான்னு ரொம்ப பேசுச்சு. மனிதன் குணம் பாதி உடை மீதி வாழ்க்கை 1000 கோடி வித முகமூடி நீண்ட வீதி. இந்த 2 பாட்டு பிடிச்சி போய் திரும்ப திரும்ப கேட்க என் அல்காரிதமே எனக்கு கேபர் பாடல்களை தேடி கொடுக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கேட்க கேட்க ஒரு மாதிரி அவர் பாட்டுக்குன்னு இருக்கிற அந்த டோன் செட் ஆகி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. என்னதான் ஒரு டோன்னு சொன்னாலும் இவர் பாடல்களில் வேரியேஷன்ஸுக்கு பஞ்சமே வச்சதில்லை. பச்சை பேருந்தில் ஜன்னல் ஓரத்தில்னு பாடிக்கிட்டு இருக்கிற மனுஷன் திடீர்னு மரணம் நிச்சயம் இதுக்கு என்ன அவசரம்னு பாடுவாப்புல. மரணம் நிச்சயம் அந்த பாட்டெல்லாம் கேபர் வாசுகியின் ஒரு நாளின் வாழ்க்கைன்னு சொன்னால் கூட மிகையாகாது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் கேபர் வாசுகி பாடல்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். காலத்தை விட பெரிய மருந்து இல்லைங்கிறத உடஞ்ச இதையும் மீண்டும் ஒன்றா சேருமே, சில நாட்கள் போனதும் மீண்டும் அன்பை தேடுமேங்கிற வரிகளை விட அழகாக சொல்ல முடியுமான்னு தெரியல. தாளம் ராகம் ஸ்ருதி சுத்தம்லாம் புரிஞ்சு ஒவ்வொரு நுணுக்கங்களையும் பாராட்ட தெரியாத இந்த மாதிரி ஒரு சாமானிய ரசிகனை கூட அந்த கிட்டார் அக்கோஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தெனாவட்டு கலந்த ஆழமான வரிகளோட ஒரு இழுவை இழுத்து பாடி ஃபீலிங்கை பாருங்க இந்த ஆள். கேபரோட பாட்டை மட்டும் கேட்குறத தாண்டி அவர் ஸ்டேஜில் பாடையில் ஒவ்வொரு பாட்டுக்கும் முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லி அதோட பாட்டை சேர்க்குறதெல்லாம் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். அவன் என்ன பண்ணுவான்னா தினமும் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி பால்கனி போவான். பாக்கெட்லேருந்து ஒரு கிங்ஸ் பேக்கெட் எடுப்பான், திறப்பான், ஃபைல் பிச்சு போடுவான், ஒரு தம் எடுப்பான், அதை எடுத்து வாட்சில் இப்படி தட்டுவான், வாயில் அழகாக வைப்பான், பாக்கெட்லேருந்து லைட்டர் எடுப்பான், பற்ற வைப்பான், 2 நிமிஷம் அந்த ஃப்ளேமை பார்ப்பான், அப்படியே கொண்டு வருவான்.
கவித்துவமான வரிகளுக்கு கச்சிதமான இசையோட இதமான குரல் சேரும்போது தாங்க மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் உருவாகுது. இத்தனை கேபர் பாடல் கேட்டதில் எனக்கு தனியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் கேபர் த ஸ்டோரி டெல்லர். ஒரு நல்ல கதையை 3 நிமிஷ பாட்டுக்குள்ளே ஆழமாக பதிகிற மாதிரி சொல்கிற திறன் இந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு முழு படத்தோட கதையவே ஒரு பாட்டை உணர வைக்க பயன்படுத்திக்கலான்னு பழகின நமக்கு ஒரு பாடலே அந்த கதையும் சொல்லி உணர்வையும் கொடுக்கறது சாத்தியமாகுதுன்னா அதுக்கு எந்த அளவான எழுத்து திறன் இருக்கணும்னு யோசிக்கல. பிரமிப்பாகவும் லைட்டாக ஒரு ஓரமாக பொறாமையாகவும் இருக்குது. எந்த ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தாலும் மக்கள்கிட்ட நம்ம ஆர்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு சில விஷயங்களை பின்பற்றி தான் ஆகும். அதுலேயும் பாட்டுன்னு வரும்போது அதில் 1000 எழுதப்படாத சட்டங்கள் இருக்கும். ட்ரெண்டை மேட்ச் பண்ணணும், அல்காரிதம்க்கு டியூன் பண்ணணும், ஹுக் வைக்கணும், இந்த டைமுக்குள்ளே இருக்கணும்னு சில விஷயங்களையாச்சும் பின்பற்றினா தான் இந்த காலத்து ஹை காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தன் பேசிக் லெவலில் சர்வை பண்ண முடியும். ஆனால் சோல்ஃபுல்லாக பாட்டு எழுதி அதில் அவ்வளோ அழகான கதையை மனசை உருக்கிற மாதிரி கொடுக்க முடிகிற ஆற்றல் கொண்ட கேபர்ட்ட இருந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உன் மனசில் இருக்கிறத எந்த தனியும் இல்லாமல் முழுசாக ஒரு பாட்டாக போடியான்னு சொன்னால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் எந்த மனுஷனுக்குமே எதிர்கொள்ள ஏற்றுக்க கடந்து வர ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் இழப்பு. நம்ம கூட இருந்த உயிர் இப்போ இல்லைன்னா அதை நம்ப மனசு மறுக்கும், அதை ஏற்றுக்க இதயம் வலிக்கும். ஒருத்தவங்களோட இழப்பு அந்த ஒரு உயிரை தாண்டி அந்த உயிரை சுற்றி நெருக்கமாக தூரமாக இருக்கிற பல பேரை நேரடியாகவோ ஏதோ நினைவு மூலமாகவோ பெரிய அளவு பாதிக்கும். அப்படி கேபர் அவரோட வாழ்க்கையில் சந்திச்ச இழப்பை பல வருஷம் சுமந்த பாரத்தை வரிகளாக எழுதுறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் எந்த அளவு முக்கியம்னும் எந்த உயிரோட இழப்பும் எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கணும் உணர்த்துற வரிகள். வாழ்க்கையில் நெருங்கி யாரையோ தொலைச்சிட்டு இருக்கிறவங்க கேட்டு அழுகிறதுக்கும் வாழ்க்கை மேலேயே வெறுப்பு வந்தவங்க கேட்டால் அவங்க வாழ்றது எவ்வளோ முக்கியம்னு நினைவூட்டுற மாதிரியும் ஒரு மாயத்தை அந்த பாடல் பண்ணுச்சு. கேபரோட மியூசிக் கெரியர்லேயே மிகப்பெரிய ஹிட்டாக அது அமையுது. அதுக்கு கிடைச்ச அளவு கடந்த வரவேற்புனால அதை ஒரு படமாகவே வெளியிட்டு அதை அந்த பாட்டை இன்னும் பல லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்குது. 3 நிமிஷத்துக்குள்ளே 4 ஹுக் வச்சு 10 மீம்ஸை வச்சு பாட்டு போடுற காலத்தில் ஒரு பாட்டு 10 நிமிஷத்துக்கு வலி, துக்கம், ஏக்கம், பாசம்னு பல உணர்வை உணர வைக்குது. சோகத்தையும் ஆறுதலையும் சேர்த்து கொடுக்க முடியுமா? கேட்க கஷ்டமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணுமா? அந்த உணர்வு எப்படி சொல்கிறது, நம்மளை தட்டி கொடுத்துட்டே ஆட வைக்கிற பாட்டுன்னு சொல்லலாம். கேபர் வாசிக்கியின் மேக்னம் ஆப்பஸ் ஃபிராங்கிபாணி. என் ஃப்ரெண்டு பேரு நிலா, வேலை முடிச்சுட்டு போவோம் உலா, விட்டு கொடுக்காத ஜூலை வைக்கையில் அன்டைமில் ஆழ்வார்பேட்டை. நிலாங்கிற ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறதுல ஆரம்பிச்சு கேபருக்கும் நிலாவுக்கும் இடையிலான நட்பை அழகாக காட்டி பீச்சுக்கு போகிறது, நாய்க்கு பிஸ்கட் போடுறது, ஒரிகாமி செய்கிறதுன்னு அவங்க கூட பகிர்ந்துக்கிட்ட குட்டி குட்டி நினைவுகளை அசைப்போடுறதெல்லாம் நம்மளை அறியாமல் அவங்க வாழ்க்கைக்குள்ளே நம்மளை எடுத்துகிட்டு போகும். காலம் கடக்க அவங்க உறவு எப்படிலாம் மாறுபட்டுச்சுன்னு கூட போகிற போக்கில் சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு 5 நிமிஷம் கனெக்ட் ஆன நமக்கே அப்துல்லாவோட கால் நெஞ்ச உழுக்க அத்தனை காலம் நிலாவோட பயணம் பண்ண கேபர் அதை கேட்டு ஸ்தம்பிச்சு போகிற உணர்வை இந்த வரிகள் ரொம்ப ஆழமாக கடத்தும். முதல்ல உணர்ந்த துரோகம் எப்படி அவ பறக்கலாம், பின்ன வந்துச்சு கோவம் எப்படி அவ பறக்கலாம், மெல்ல ஊறிச்சு சோகம் எப்படி அவ பறக்கலாம், இப்போ சுமக்குறேன் பாரம் எப்படி அவ பறக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் கனவுக்கு அவள் வழிகாட்டிய ஒரு கரை விளக்கு, எத்தனை பேர் உறவுக்கு அவள் தீபம் தெளித்த அவள் விளக்கு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்க நமக்கு பண்ண கெட்டதை அவ்வளோ சுலபமாக மறந்துட முடியாது. கேபர் வரியில் சொல்லணுன்னா அது மனித சுபாவம். ஆனால் இழப்புன்றது நிரந்தரம். இதுக்கப்புறம் அவங்கள இந்த உலகத்தில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஒரு இறப்புக்கு அவங்க மேலே எந்த மனக்கசப்பும் இல்லாமல் வருத்தப்படுறது தான் அவங்க வாழ்க்கைக்கு சக மனுஷனாக நம்ம கொடுக்குற மரியாதையாகும். அப்படி ஒருத்தர் 2 பேருக்கு எங்கேயோ ஏதோ மனக்கசப்பு இருந்தால் கூட அதெல்லாம் அடியோடு மறந்துட்டு நிலாங்கிற சோலுக்கு முழு மனசோட இரங்கல் செலுத்த ஒரு வரி வச்சிருப்பாரு. இந்த பாட்டிலே எனக்கு ரொம்ப நெருக்கமான வரிகள்னு சொல்லுவாங்க. அவள் ஒன்னும் புனிதமில்ல மனிதரில் யாரை புனிதம் சொல்ல, இருள் வாழும் மனிதனுக்கோ அவள் போலே ஒளிதர ஆளே இல்லை. அப்துல்லாவோட காலில் ஆரம்பித்து கேபரோட உணர்வுகளை நேரடியாக வரிகளில் கேட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிலா உருவாக்கின தாக்கத்தெல்லாம் கேட்டு ஒருத்தன் உடையாமல் இருந்தாலும் ஆரம்பத்தில் நிலா பண்ணி கொடுத்த சத்தியத்தை இப்போ காப்பாற்றலேன்னு கேபர் ஏக்கமாக கேட்குற இந்த வரிகள் எத்தனை முறை கேட்டாலும் கண்ணில் தண்ணியை கொண்டு வரும். நிலா நான் மேடை ஏறுறேன், பாட்டு பாடுறேன் கேக்குதா, நிலா முகத்தை தேடி தேடி பார்க்குறேன் தெரியுதா, நிலா நான் மேடை ஏறியும் பாட்டு பாடியும் பார்த்தனே, நீதானு கண்ணு வைப்பதுக்குள் நீ மறைஞ்சு போனி. 10
10 நிமிஷத்தில் இவ்வளோ உணர்வுகளை ஒரு பாடலால் கொடுக்க முடிகிறது ஆர்ட் ஃபார்மால் மனுஷனுக்கு தர முடிகிற தாக்கத்தை உணர்த்துது. ஏன் பாடுறதையோ ஆடுறதையோ வரைகிறதையோ கதை சொல்கிறதையோ பேசுகிறதையோ எழுதுறதையோ வாசிக்கிறதையோ ரசிக்கிறதையோ மனுஷன் நிறுத்தவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு நினைவூட்டலாக இந்த பாடலை பார்க்குறேன். இந்த பாட்டில் சொல்லப்பட்ட கதையும் அது நமக்கு கொடுத்த உணர்வுகளையும் பற்றி இவ்வளோ பேசுகிறங்கிறனால பாட்டில் இருக்கிற கவித்துவம் ஒன்றும் சும்மா இல்லை. நிலாங்கிற பேரை வச்சு பாட்டில் எத்தனை வரிகள். 2013 நினைவிற்கு அன்னைக்கு ஃபுல் மூணில் ஆரம்பித்து நிலா அடிக்கடி பயணம் பண்ணுறத தேவிரையில் மறையும் நிலவு வளர்பிறை வளம் வருவதைப் போலேன்னு வர்ணிக்கிறது. காலத்தை ஆடி அமாவாசை இடைவெளி வச்சு சொல்கிறது. பார்க்கிங் லாட்டில் ஒளி வட்டம் அந்த வட்டத்துக்குள் மிதந்திருந்தா நிலான்னு நிலா ஒளியவும் நிலாவையும் சேர்த்து சொல்கிற ஒப்பீடுன்னு இத்தனை அழகான வரிகளை கொண்ட ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த பாட்டு. எனக்கு இத்தனை உணர்வுகளை கொடுத்த இந்த பாட்டுக்கும் இந்த பாட்டை போட்ட மனுஷனுக்கும் ஒரு குட்டி ட்ரிபியூட்டாக தாங்க இந்த வீடியோவை பண்ணேன். இந்த வீடியோவை கேபர்வாசிக்கு பார்க்க நேரிட்டா கேபர்வாசிக்குங்கிற ஆர்டிஸ்ட்க்கும் அந்த பெண் நேமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நாளும் தன்னோட கனவுகளை விட்டு கொடுக்காம பேஷனை இழக்காம ஆர்ட் ஃபார்முக்கு உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கும் ஒரு பெரிய நன்றி. நீங்கள் பல பேருக்கு நல்ல பாட்டு கொடுக்கறதையும் தாண்டி ஒரு இன்ஸ்பிரேஷன். இதே மாதிரி இன்னொரு ஃபேபிள்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நானும் ஒரு வீரன்தான், வார்த்தைகள் என் போல் என் பின்னே படைத்திருந்தால் என் முன்னே அச்சம் ஒரு